கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்கள். நம்மை எதற்காக ஏற்படுத்தினார், எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். நாம் அவரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் அழிக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. உடைய வல்லமையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. புதிய இணையினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. காண்டாமிருகத்துவத்த பலனை கொடுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்கிறக்கும் மேலான நன்மைகளை கொடுக்கிற தெய்வம், எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.